தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நண்பர்களே, பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரில் பயன்படுத்துகிற இந்த மாதிரி டிரான்சிஸ்டர் வந்து ஃபுல் ஷார்ட் ஆகி பழுதாகிருச்சுன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்வூஃபர் பேஸ்கோனில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வராது. இந்த மாதிரி சவுண்டு வராமலுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் நாம் இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஃபுல் ஷார்ட் ஆகி பழுதாகி இருக்குதா இல்லைன்னு சொன்னால் நல்லா இருக்குதா அப்படின்றத டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு எப்படி செக் பண்ணி தெரிஞ்சுக்கொள்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி மட்டும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hey there. Subscribe to my channel and also press this bell icon. இப்போ வந்து நாம் எப்படி செக் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நான் இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர் எடுத்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னா எல்லா டிஜிட்டல் மல்டிமீட்டருமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து டயோடு சிம்பிள் அடையாளம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஸர் சிம்பிள் அடையாளம் கொடுத்துருப்பாங்க. இந்த ரேஞ்சில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாப்பை வந்து இந்த ரேஞ்சில் திருப்பி வச்சுக்கொள்கிறேன். இப்போ திருப்பி வச்சுட்டு இப்போ வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டர் நல்லா வேலை செய்தான்றதை பார்க்குறதுக்காக இந்த மாதிரி 2 ப்ரோப்பையும் வந்து நான் ஷார்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு டிஜிட்டல் மல்டிமீட்டர் நல்லாவே வேலை செய்யுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் ஆம்பிளிஃபையரில் கொடுத்துருக்கிற இந்த மாதிரி போர்டில் வந்து பயன்படுத்துகிற இந்த மாதிரி டிரான்சிஸ்டர் வந்து ஃபுல் ஷார்ட் ஆகி பழுதாக இருக்கிறதையும் இல்லைன்னு சொன்னால் நல்லா இருக்கிறதையும் வந்து எப்படி செக் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ள போகிறோன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த டிரான்சிஸ்டரில் பார்த்தீங்கன்னா 2 டிரான்சிஸ்டர் வந்து ஃபுல் ஷார்ட் ஆகாத டிரான்சிஸ்டர். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து 2 ஷார்ட் ஆகின டிரான்சிஸ்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நாம் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபுல் ஷார்ட் ஆகின டிரான்சிஸ்டரை வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டர் எப்படி நம்மளுக்கு ரீடிங் காட்டுது, இல்லைன்னு சொன்னால் நல்லா இருக்கிற டிரான்சிஸ்டரை வந்து எப்படி டிஜிட்டல் மல்டிமீட்டர் ரீடிங் காட்டும்ன்றதை செக் பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, முதலாவது நாங்கள் செக் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் ஷார்ட் ஆகிருக்கிற டிரான்சிஸ்டரை தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். இதை செக் பண்ணி பார்த்துட்டு நாம் நல்லா இருக்கிற டிரான்சிஸ்டரை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மல்டிமீட்டர் நல்லா வேலை செய்யுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி வைக்கிறேன். இந்த தொங்கலுக்கும் இந்த மாதிரி வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பஸ்ஸர் சவுண்டு வருது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பஸ்ஸர் சவுண்டு வருது. இப்போ நான் சென்டர் பின்னுக்கு வைக்கிறேன், பஸ்ஸர் சவுண்டு வருது. இப்போ நான் மாற்றி வச்சு பார்க்குறேன், பஸ்ஸர் சவுண்டு வருது. அதே மாதிரி இந்த மாதிரி வச்சு பார்க்குறேன், பஸ்ஸர் சவுண்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஃபுல் ஷார்ட் ஆகிருக்கிறபடியே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பஸ்ஸர் சவுண்டு வருது. நான் மறுபடியும் செக் பண்ணி காட்டுறேன். பஸ்ஸர் சவுண்டு வருது, பஸ்ஸர் சவுண்டு வருது. இப்போ நான் ப்ரோப்பை வந்து மாற்றி வைக்கிறேன், பஸ்ஸர் சவுண்டு வருது பாருங்கள், பஸ்ஸர் சவுண்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பஸ்ஸர் சவுண்டு வந்துச்சுன்னு சொன்னால் இந்த டிரான்சிஸ்டர் வந்து நம்மளுக்கு ஃபுல் ஷார்ட் ஆகியிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதையும் நான் செக் பண்ணி பார்த்தேன்னா இப்போ இதை எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ இந்த டிரான்சிஸ்டர் செக் பண்ணி பார்த்தோம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுல் பஸ்ஸர் சவுண்டு வருது. இப்போ இந்த டிரான்சிஸ்டரையும் செக் பண்ணி பார்ப்போம். பஸ்ஸர் சவுண்டு வருது, பஸ்ஸர் சவுண்டு வருது. ப்ரோப்பை மாற்றி வைக்கிறேன், பஸ்ஸர் சவுண்டு வருது, பஸ்ஸர் சவுண்டு வருது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஸ்ஸர் சவுண்டு நம்மளுக்கு வந்துச்சுன்னா இது வந்து ஃபுல் ஷார்ட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து 2 டிரான்சிஸ்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நாம் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது 2ம் ஃபுல் ஷார்ட் ஆகினது நம்மளுக்கு பஸ்ஸர் சவுண்டு வருது. இப்போ வந்து நான் இந்த மாதிரி வச்சு பார்க்குறேன் பாருங்கள், இதில் வந்து நம்மளுக்கு பஸ்ஸர் சவுண்டு வரலை. பஸ்ஸர் சவுண்டுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ரீடிங் வருது. இப்போ சென்டர் பின்னுக்கு வைக்கிறேன், சென்டர் பின்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ரீடிங் காட்டுது, பஸ்ஸர் சவுண்டு வரலை. பார்த்தீங்கன்னா சென்டர் பின்னுக்கும் இந்த மாதிரி ஒரு ரீடிங் இலக்கம் காட்டுது. இப்போ இங்கேயும் வந்து ரீடிங் இலக்கம் காட்டுது. இப்போ வந்து நாங்கள் ப்ரோப்பை வந்து மாற்றி வச்சு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு எந்த ஒரு ரீடிங்கும் காட்டலை பாருங்கள், இங்கே வந்து ரீடிங் எதுவுமே காட்டலை, பஸ்ஸர் சவுண்டும் வரலை. இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு ரீடிங் காட்டுச்சுன்னு சொன்னால் இந்த டிரான்சிஸ்டர் வந்து நல்லா இருக்குதுன்ற நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். பாருங்கள், இங்கே வந்து எந்த ரீடிங்கும் இல்லை, அதை மாதிரி பார்த்தீங்கன்னா பஸ்ஸர் சவுண்டும் இல்லை. இப்போ வந்து நான் மாற்றி வச்சு பார்க்குறேன் பாருங்கள், ரீடிங் காட்டுது. இப்போ மாற்றி வைக்கிறோம், இந்த மாதிரி ரீடிங் காட்டுது. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ரீடிங் காட்டணும். அதாவது ஒரு பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் வந்து
இந்த மாதிரி ரீடிங் இலக்கம் காட்டணும். மாற்றி வைக்கிற நேரம் ரீடிங் வந்து காட்டக்கூடாது. பாருங்கள், ரீடிங் காட்டலை. இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு இருந்துன்னு சொன்னால் இந்த டிரான்சிஸ்டர் வந்து நல்லா இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். இப்போ மற்றதையும் செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இதுலேயும் வந்து எந்த ஒரு ரீடிங்கும் இல்லை. இப்போ நான் மாற்றி வச்சு பார்க்குறேன், இல்லை. இப்போ வந்து ப்ரோப்பை வந்து மைனஸ் ப்ரோப் இங்கே வைக்கிறேன், ப்ளஸ் இங்கே வைக்கிறேன். இப்போ ரீடிங் காட்டுது. பார்த்தீங்கன்னா ரீடிங் காட்டுது. இந்த மாதிரி காட்டுச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த டிரான்சிஸ்டர் வந்து நல்லா இருக்குன்ற நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் வந்து உங்களுக்கு ஷார்ட் ஆகின டிரான்சிஸ்டரை செக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நாங்கள் வைக்கிற நேரம் ப்ரோப்பை வந்து எந்த இதில் பார்த்தீங்கன்னா 3 பின் இருக்குது. 3 பின்லேயும் நாங்கள் மாற்றி மாற்றி வச்சு பார்க்குறோம். பச்சை சவுண்டு வருது, பச்சை சவுண்டு வருது, பச்சை சவுண்டு வருது. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த மாதிரி நாங்கள் ப்ரோப்பை மாற்றி மாற்றி செக் பண்ணுற நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பஸ்ஸர் சவுண்டு வந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஃபுல் ஷார்ட் ஆகி நம்மளுக்கு பழுதாக இருக்குது. அதனால் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்குற, அதாவது சப்வூஃபர் பேஸ்கோனில் வந்து சவுண்டு வராது. இந்த மாதிரி சவுண்டு வராமல் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஃபுல் பஸ்ஸர் சவுண்டு வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இதை மாற்றிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பழுதை வந்து நீங்கள் ஈஸியாக சரி செய்ய முடியும். பாருங்கள், இது வந்து ஃபுல் ஷார்ட் ஆகிருக்கு. இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஃபுல் ஷார்ட் ஆகிருக்குது. நம்மளுக்கு வந்து ஃபுல் ஷார்ட் ஆகாமலுக்கு இருந்தால் தான் இந்த மாதிரி காட்டும். பாருங்கள், இந்த மாதிரி காட்டுது, இந்த மாதிரி காட்டுது. இப்போ நான் மாற்றி வச்சு பார்க்குறேன். எந்த ஒரு ரீடிங்கும் இல்லை. ஒரு பக்கத்துக்கு மட்டும் நம்மளுக்கு இலக்கத்தில் வந்து டிஸ்பிளேயில் ரீடிங் காட்டணும். அடுத்த பக்கத்தில் வந்து எந்த ஒரு ரீடிங்குமே நம்மளுக்கு காட்டக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த டிரான்சிஸ்டர் வந்து நல்லா இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும். இந்த மாதிரி தான் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரில் இந்த மாதிரி போர்டில் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட பேஸ் சப்வூஃபர் கோனில் வந்து சவுண்டு வரலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி இந்த டிரான்சிஸ்டரில் இருக்கிற பழுதை வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சி இந்த டிரான்சிஸ்டரை வந்து நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நாம் வந்து இந்த பழுதை வந்து ஈஸியாக சரி செய்ய முடியும். நல்லது நண்பர்களே. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரில் கொடுத்துருக்கிற இந்த மாதிரி போர்டில் நம்மளுக்கு வந்து பேஸ் சப்வூஃபர் கோனில் வந்து சவுண்டு வரலைன்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டரை பயன்படுத்தி இந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் ஃபுல் ஷார்ட்டாக இருக்கிற டிரான்சிஸ்டரையும் நல்லா இருக்கிற டிரான்சிஸ்டரையும் வந்து இந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும். நல்லது நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.